Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல கேரட்டை பயன்படுத்தி ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கேரட் சட்னி கேரட்டோட இனிப்பு சுவை தெரியாமல் அருமையாக சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 3 அல்லது 4 ட்ராப் ஆயில் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட்டான பிறகு 10 சிகப்பு மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகணும். மிளகாய் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போது ஆயில் எதுவும் சேர்க்காம இது கூட ஒரு 8 சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாஸ்தியாகவும் வதக்கிடக்கூடாது, ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். அதே மாதிரி ஆயிலும் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம மிளகா வறுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆயில் பதத்திலேயே நம்ம வறுக்கிறோம். ஸோ ஆயிலே இல்லாமல் வதக்கினா தான் அந்த கேரட்டோட டேஸ்ட் ஸ்வீட்டாக வராது. இதையும் எடுத்து மிளகா கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். ஆறின இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 3 பீஸ் தேங்காய், கொஞ்சமாக புளி, வீடியோவில் காமிக்கிற மாதிரி, தேவையான அளவு உப்பு, இது அரைகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்த பிறகு இது கூட ஒரு 15 சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வதக்கி இதை சட்னியில் சேர்த்துக்கணும். சூப்பரான கேரட் கார சட்னி ரெடி. மல்லிப்பூ இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.